சேருவல்லாமல் தொழுகை மற்றும் சுத்ரா என்ற ஒரு தடுப்பு முன்னால் நிறுத்தப்பட்டு அதற்கு முன்னால் நின்று தொழுகை வைப்பார். 2 ரக்காயத்துகள் கூடுதலாக 12 தக்பீர்களை உடையது. எப்பொழுதும் தொழுவது போலவே 2 ரக்காய் கூடுதலாக 12 தக்பீர். முதல் ரக்காயத்துல கூடுதலாக 7 தக்பீர்களும், 2வது ரக்காயத்தில் கூடுதலாக 5 தக்பீர்களும். அதை சொல்லக்கூடிய நேரத்தில் ரொம்ப சத்தம் விட்டு வானத்தை பார்ப்பதோ அல்லது கையை உயர்த்துவதோ அல்லாமல் உங்களுடைய வாயளவில் மிக சத்தம் அல்லாமல் அந்த அல்லாஹ் அக்பர் இமாமோடு சேர்ந்து சொல்லிக் கொள்ளலாம். இதுதான் இந்த பெருநாள் தொழுகையுடைய சட்டம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சஃபுகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் எழுந்து சரி செய்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் சட்ட நேரத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன பண்ணாரு? அதை முழுமையாக நிறைவேற்றினார். பிறகு அல்லாஹ் சொல்கிறார், உம்மை மனித குலத்திற்கு தலைவராக போக்கிறேன் என்று அல்லாஹ் அவர்கிட்ட சொன்ன உடனே இப்ராஹிம் நபி என்னுடைய வழித்தோன்றவர்களும் தலைவராக்குவாயாக. அவர் பல கட்ட சோதனைகள் போது இப்ராஹிம் நபியை சோதித்து அல்லாஹ் அவருக்கு சிறப்பு சொல்கிறார். எப்படிப்பட்ட சிறப்பு? அவர் அனைத்து கட்டளையும் நிறைவேற்றினார். எப்படி மற்ற நபிமார்களுக்கு சில சலுகைகள் சோதனைகள் வந்தது, அல்லாஹ்வால் கண்டிக்கப்பட்டார்கள். அதுபோல் அல்லாமல் எப்படிப்பட்ட சோதனைகள் ஏற்பட்டாலும் அதை கடந்தவராக இப்ராஹிம் நபி இருந்தார். அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை உடையவர் தான், அப்படிப்பட்ட தியாகத்துடைய செயலுக்குரியவர் தான் இப்ராஹிம் நபி அவர்கள். அப்போ அவர்கள் என்ன கேட்கிறாங்க? என்னுடைய வழித்தோன்றல்களையும் என்னுடைய சந்ததிகளையும் தலைவராக்குவாயாக. என்ன மட்டும் நீ நபியாக்காத, என்னுடைய வழித்தோன்றலை ஆக்குவாயாக, என்னுடைய வழித்தோன்றல்களையும் ஏகத்துவத்தை பேணக்கூடிய ஆக்குவாயாக என்று அவர் துஆ செய்கிறார். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இது யாருக்கு சேராது? உங்களுடைய சமுதாயத்திலே உடைய வழித்தோன்றல்ல யார் மறுப்பாளர்களா இருக்கிறாங்களோ, யார் அல்லாஹ்வை ஏற்காதவர்களா இருக்காங்களோ அவர்களை சாராது, நிராகரிப்போரை சாராது என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு என்ன? இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் அவர் கடந்து வருகிறார். சாதாரண சோதனையா? அல்லாத வயதுல அல்லாஹ் அவருக்கு குழந்தையை கொடுக்கிறான். குழந்தை இல்லாத நேரத்துல அல்லாத முதுமை வயது அல்லாஹ் அவருக்கு குழந்தையை கொடுக்கிறார். இஸ்மாயில் என்ற குழந்தையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையும் கொடுக்கிறார். அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த குழந்தையை கொடுத்து குழந்தையும் மனைவியையும் பாலைவனத்தில் விடுமாறு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். எப்படிப்பட்ட சோதனை பாருங்க! முதுமையில தள்ளாத வயதுல ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை பாலைவனத்தில் விடுமாறு கட்டளை எடுக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய மக்களை அழைத்து கொண்டு இன்றைய பெருநாள் தினம் ஒரு 20 நிமிஷம் இந்த இடைவெளிக்க போகிறது. ஆனால் இந்த வெயிலை நம்மளால தாங்க முடியல. எழுந்திருச்சு போயிடலாமா அப்படியே என்ன வரும்? பெண்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு வெயில் அடிக்குது, குழந்தைகள் அழுகுறாங்களே என்று நமக்கு வேதனையா இருக்கும். அப்படி இந்த வெயிலே நம்மளால தாங்க முடியல. அப்ப இப்ராஹிம் நபியோட தியாகத்தை நினைச்சுப்பாரு. அவங்க அந்த முதுமையில பெற்றெடுத்த குழந்தையும் தன்னுடைய மனைவியும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டு அவர்கள் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சோதனை! அந்த நீர் தாகத்தின் காரணமாக குழந்தைக்கு அந்த உணவளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற காரணத்தால் என்ன பண்றாங்க? இப்ராஹிம் நபி அவர்கள் சென்று விட்ட காரணத்தால் அவங்க என்ன பண்றாங்க? என்னுடைய பிள்ளைக்காக இப்ராஹிம் நபியுடைய மனைவி சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் ஓடுறாங்க. எதுக்கு? நீர் கிடைக்குதான்னு பார்ப்பதற்கு. எங்கேயாச்சும் தண்ணி இருக்குமா? அப்படி என்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், இஸ்மாயிலுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று அவர் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் ஓடுறாங்க. அல்லாஹ் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடி தடத்தினால் ஏற்படுத்தின நீரூற்று தான் சம்சம் நீர். இன்னைக்கு மக்காவில் கோடான கோடி மக்கள் செல்கிறார்கள், உம்ராவுக்கு கோடான கோடி மக்கள் செல்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? வணக்கத்தின் ஒரு பகுதியாக அந்த சம்சம் நீரை பருகுகிறார்கள். பருகிவிட்டாரை பல நாடுகளுக்கு ஏற்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான லிட்டர்கள் எடுக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த நீர் வற்றவில்லை. அல்லாஹ் ஏற்படுத்திய அதிசயம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அத்தாட்சி இறுதி நாள் வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்ப எப்படிப்பட்டவர்களை பாருங்க! அவர்களுடைய அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தியாகத்திற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய நீரூற்று இந்த சம்சம் நீரூற்று. இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தின் விளைவாக வந்த நீரூற்று சம்சம் நீரூற்று. அதே போல அவர் பருவமடைந்து அடைகிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்படி அவருக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறார். அவரை அறுத்து பலியிடுவது போல கனவுல காட்டுறார். தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுவது போல கனவுல காட்டுறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிமே உன்னை அறுத்து பலியிடுவது போல கனவுல கண்டேன், நீ என்ன சொல்ற? அப்போ
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, நம்முடைய தந்தையா இருக்கக்கூடியவருக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் நேரா பள்ளிக்கு கொடுக்க போகல. ஏப்பா இது போல இறைவன் ஒரு கட்டளை இருக்கு, நீ என்ன சொல்ற? அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள், அல்லாஹ் கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள், என்னை பொறுமையாளனா நீங்க பாப்பீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டாரோ அதை செய்யுங்க, நீங்க என்ன பொறுமையாளரை பார்ப்பீங்க. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பலி கொடுப்பதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு ஆட்டை பலி கொடுக்குமாறு சொல்றான். அவருடைய அந்த தியாகத்தை, அவருடைய அந்த தியாகத்துடைய விளைவை அல்லாஹ் உணர்ந்து கொண்டு இதற்கு மேல் இவர் அதையும் செய்வார், புரிவார், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக தன்னுடைய பிள்ளையும் தியாகம் செய்வார் என்று உணர்ந்து கொண்டு அந்த ஆட்டை குர்பானி கொடுக்க சொல்லுவோம். அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடுகளும் உலக நாடுகளும் குர்பானி கொடுக்கிறாங்க. அனைத்து மூமின்களும் இந்த குர்பானியை கொடுக்கிறாங்க. அது ஏழை மக்களுக்கு உணவாக தருகிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 2 பெருநாட்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய 2 பெருநாட்களுமே ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியதாக தான் இருக்கிறது, ஏழைகளுக்கு உணவக்கூடியதாக தான் இருக்கிறது. அப்ப நோன்பு பெருநாள் எடுத்துக்கொண்டா பித்ரா என்ற ஏழைகளுக்கு உணவளிக்கும். இந்த ஹஜ் பெருநாள் எடுத்துக்கொண்டால் இந்த கறியை என்ன பண்ணணும்? நாம் அதையும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் மக்காவில் போன்ற பல நாடுகளே இந்த குர்பானி கொடுக்கிறாங்கல்ல, அதையெல்லாம் சேகரித்து பல ஏழை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்ப எத்தனாயிரம் மக்கள் இந்த இறைச்சி உணவை உண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் போர்க்களங்கள் நடக்கவில்லை, சிரியா, காசா, இன்னும் பல நாடுகளுக்கு அந்த மக்கள் பல ஆண்டுகளாக கறியை பார்ப்பதில்லை. நாங்கள் சாப்பிட்டு ஒரு வருடங்களை ஆகிவிட்டிருக்கிறாங்க. அல்லது நமக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட அசைவ உணவு இருக்கிறது. ஆனால் நினைத்து பாருங்க, போர்களால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உணவே அவங்களுக்கு பஞ்சம், தண்ணியே அங்க இல்லை. அந்த மக்களுக்கு இந்த இறைச்சி சென்றடைகிறது என்றால் இது எப்படிப்பட்ட ஏற்பாடு பாருங்க. உலகம் முழுவதும் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி இருக்குல்ல, இதனுடைய அந்த கறியோ ரத்தமும் அல்லாஹ் போறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? கறி அல்லாஹ் போகிறது, ரத்தம் அல்லாஹ் போகிறது நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, இவருடைய இறைச்சியோ அந்த ரத்தமோ அது அல்லாஹ்வை போய் சென்றடைவதில்லை, மாறாக உங்களை இறையச்சம் தான். இறையச்சத்தின் அடிப்படையில தான் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படிப்பட்ட தியாகத்துக்குரியவர் தான். இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் நபி அல்லாஹ் உலகத்திற்கே முன்னோடி ஆகுகிறார். இந்த மார்க்கத்தை இப்ராஹிம் நபி மார்க்கம் என்று சொல்றார். எப்படி? இந்த இஸ்லாத்தை இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று சொல்றார். அல்லாஹ் என்னோட மார்க்கம் சொல்றார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று சொல்கிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இப்ராஹிம் நபி மார்க்கத்தை பின்பற்றுகிறாங்க. நான் இப்ராஹிம் நபி வழிவந்தவன் என்று சொல்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட தியாகத்துக்குரியவர் ஒரு மனிதன் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார். இந்த ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்கு ஒரு காலம் அஞ்சியதல்ல. அவர் தன்னுடைய உயிரே போனாலும் இந்த ஏகத்துவத்தை அவர் எடுத்து சொன்னார். பல கட்ட சோதனைகள் மூலம் அல்லாஹ் சோதித்தார். அல்லாஹ் இன்னும் பல சோதனைகளை கொடுப்பார். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அல்லாஹ் பல சோதனையை கொடுப்பார். உயிரை எடுப்பார், உயிரை கொடுப்பார், பொருளாதாரத்தை கொடுப்பார், பொருளாதாரத்தை எடுப்பார். இப்படி பல சோதனைகள் மூலமாக அல்லாஹ் சோதிப்பேன் என்று சொல்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. ஒரு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள், உயிர்கள், பலன்களை நம்ம சேதப்படுத்தி சோதிப்போம், பொறுத்து கொண்டவருக்கு நற்செய்தி கூறுவீராக. யாருக்கு நற்செய்தி என்று சொல்றார்? பொறுத்து கொண்டவருக்கு. இப்ராஹிம் நபி அவர்கள் பாலைவனத்தை விட சொல்ல போது பொறுத்து கொண்டார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய குழந்தையை அறுத்து பணியை சொல்ல போது பொறுத்து கொண்டார்கள். எப்படிப்பட்ட தியாகத்தை சொன்னாலும், எப்படிப்பட்ட சோதனையை வைத்தாலும் அவர் என்ன அனைத்தையும் கடந்து கொண்டார். அதனால்தான் அல்லாஹ் இன்னும் சிறப்பித்து சொல்கிறார். எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் இவர் எந்த விஷயத்தை சொன்னாலும் கட்டுப்பட்டுவார். ஒரு விஷயத்தை சொன்னா உடனே கட்டுப்படுனா கட்டுப்பட்டு விடுவார். அல்லாஹ் சொல்கிறார், இது காலலாம் அஸ்லிம் கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அவருக்கு சொல்வார் கட்டுப்படி என்று. அகிலத்துடைய இறைவனுக்கு கட்டுப்படி என்றால் அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று சொல்வார். அல்லாஹ் கட்டுப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டா கட்டுப்பட்டேன் என்று சொல்லிவிடுவார். இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த கட்டுப்பாடு இருக்கிறதா? அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை நம்ம பேணுகிறோமா? அல்லாஹ் சொன்ன அந்த நற்காரியங்களை செய்கிறோமா? அல்லது மாறாக செல்கிறோம்? அல்லாஹ் வரதட்சணை வாங்காதான் வாங்கும். கட்டுப்பாடு இல்ல, இறையச்சம் இல்ல, தியாகம்
நம்ம இல்ல பொருளாதார போயிட்டு என்ன பண்றது? வரலட்சம் வாங்கினா ஒரு லட்சம் 2 லட்சம் நமக்கு தேர்வு நம்ம வச்சு ஏதாவது வீடு கட்டலாம் இல்ல வாசல் வாங்கலாம். இப்படியான எண்ணம். வட்டி ஹராமாச்சு, பரவாயில்ல இருந்தா செய்யலாமே, அதுல லாபம் வருது அப்படி நினைக்கிறோம். நீங்க டியூ கட்டி தானே வண்டி வாங்கணும், லோன் போட்டு தானே வீடு கட்டணும், வட்டி இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ எல்லாத்திலுமே என்ன நினைக்கிறோம்? கட்டுப்பாடு இல்லை. ஆனா இப்ராஹிம் நபி அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார், மிகவும் கட்டுப்பாடு உடையவராக இருந்தார். அது போல நாமும் கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறோம். அதே போல அல்லாஹ் சொல்கிறார், இவ்வேதத்தில் இப்ராஹிம் நபியை பற்றி நினைவூட்டுகிறாங்க. அவர் மிக்க உண்மையாளராக நபியாக இருந்தார். அல்லாஹ் சிறப்பித்து சொல்றான். இன்னும் சொல்றான் அல்லாஹ் வத்தபல்லா இப்ராஹிம் ஹலீலா, அவரை நம் உற்ற தோழராக்கி கொண்டோம், அல்லாஹ்வே நண்பராக்கி சொல்றோம் நபி. இந்த அளவுக்கு சிறப்புடையவர் தான் இப்ராஹிம் நபி. அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான படிப்பினைகள் நம்ம மேற்கொள்ளலாம். ஆனால் இது இருக்குல்ல, இந்த தியாகம் மனப்பான்மை, இந்த சோதனையை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது நம்ம கிட்டே வரணும். நீங்க பாலஸ்தீன் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை நினைச்சு பாருங்க. ஏனென்றால் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு